ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம், சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் மிதுனம் சிம்ம ராசி ரெண்டு பேர்த்துக்கும் உள்ளான ஒற்றுமை வேற்றுமையை பற்றி பேச போகிறோம். அதுபோல் நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். சிம்மத்தில் உள்ள மகரம், பூரம், உத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன? குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், வேலைவாய்ப்பு, உத்தியோகம், தொழில், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ராசி நேர்களும் எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு உண்டான ஒத்துமை என்ன, வேற்றுமை என்ன, எந்தெந்த விஷயத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, எந்தெந்த விஷயத்தில் ஒத்துமையாக இருப்பாங்க, எந்தெந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும், எல்லாத்தையும் தரவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு ராசியை சேர்ந்தவங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், உத்தியோகம், தொழில், குடும்ப வாழ்க்கை, எதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் எதாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்துச்சுன்னா கேளுங்க. நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் சொல்கிறேன். பொறுமையாக எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். இந்த வீடியோ மிதுன ராசி, சிம்ம ராசியில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பிரயோஜனமாக இருக்கும். 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் நேயர்களே, இப்போ பார்ப்போம். மிதுன ராசி ஒரு இரட்டை ராசி, காற்று ராசி. புதனுடைய மூல ஆட்சி வீடு, ஞான வீடு, அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிற ராசி. சிம்ம ராசி சூரியனோட ராசி, ஆத்ம பலம் உள்ள ராசி, படைப்பாற்றல் உள்ள ராசி. இது ஒரு நெருப்பு ராசி. ஸோ மிதுனம் ஒரு காற்று ராசி, சிம்மம் ஒரு நெருப்பு ராசி. நல்லா பற்றிக்கிறோம், சரியா? காற்று அடிக்கும்போது தீ நல்லா வேகமாக பற்றி எறிகிற மாதிரி ரெண்டுமே நல்லா ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பாகவே இருக்கும். அதுபோக புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும். ராசியாதிபதி பொருத்தம் நல்லா இருக்கும். ஏன்னா மிதுன ராசியினுடைய அதிபதி புதனுக்கு சிம்ம ராசியாதிபதி சூரியனை ரொம்ப பிடிக்கும். புதனுக்கு தான் சூரியனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சூரியனுக்கு புதனை ஒரு நிபந்தனைக்குட்பட்டு தான் பிடிக்கும். ஏன்னா சூரியனுக்கு தான் புதன் நண்பன். புதனுக்கு சூரியன் அந்த அளவு ஏற்புடைய நண்பன் அல்ல. இது வேத ஜோதிடத்தில் இருக்குது. ஓகே நேர்களே, இதன் அடிப்படையில் சில ஒற்றுமை வேற்றுமை இருக்கும். ராசிங்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கம் தான். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். அந்த லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன். சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராசி மேட்சிங் நல்லபடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ராசி, லக்கணம், நட்சத்திரம் மூணையும் வித்தியாசப்படுத்தி சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சில பேருக்கு லக்கணம் தெரியும். லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு அது கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். லக்கணத்தை தவிர்த்து நம்ம பலன்களை சொல்ல முடியாது. ராசிக்கு சொன்னாலுமே லக்கண ரீதியாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா ஒத்துப்போகும். எல்லா தகவலையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ரைட் நேர்களே, இப்போ மிதுனம், சிம்மம் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம் மற்றும் சிம்மம் ரெண்டு ராசியுமே காற்று நெருப்பு ராசிகள். மிதுனம் ஒரு புத்திசாலித்தனமான ராசி, தகவல் தொழில்நுட்பம் இருக்கும், கம்யூனிகேஷன் நல்லபடியாக இருக்கும். சிம்மம் லீடர்ஷிப்பு தான், தலைமை பண்பு இருக்கும், அதிகாரம் பண்ணும், படைப்பாற்றல் இருக்கும், கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். அதுபோக இவங்க சேர்க்கை பொதுவாக உற்சாகமாகவும் இருக்கும், சாகசமாகவும் இருக்கும். ஏன்னா மிதுனமும் சிம்மமும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியம் பண்ணாங்கன்னா அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மிதுனத்துக்கு இரட்டை குணம் இருக்கும். சரியா? இரட்டை குணம் இருக்கும். சொசைட்டியில் மேலே ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும். சிறந்த சிந்தனையாளராக இருப்பாங்க. எதுலேயுமே சிந்தனைக்கு முதலிடம் கொடுப்பாங்க. இவங்க எதுலேயும் ஒத்துப்போகும் தன்மை இருக்கும். யாருக்கு? மிதுன ராசிக்கு எதில் ஒத்துப்போவாங்க, நல்லா பேசுவாங்க, புதிய விஷயத்தை கற்றுக்குருவாங்க. மிதுன ராசி நேர்கள் எதுலேயுமே புதுசு புதுசாக ஒன்று செய்யணும், புதுசு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசினியர்கள் என்னென்னா ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிக்க மாட்டாங்க. ஓப்பனிங் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதை எப்படி சொல்லணும்னா, ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா அது முடிகிற வரைக்கும் இவங்க கான்சன்ட்ரேஷனோடு இருக்க மாட்டாங்க, ஸ்கிப் ஆயிடுவாங்க. அது மிதுன ராசினியர்களுக்கு இருக்கிற அமைப்பு. இதனால் சிம்ம ராசிக்கு இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். சிம்ம ராசி எப்படி சார் அப்படின்னா, தலைமை பண்பு இருக்கும். எதுலையுமே நான் தான் நம்பர் 1, வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு நினைப்பாங்க சிம்ம ராசினியர்கள். தைரியம் இருக்கும், நல்ல ஒரு கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க. பிறரை கவர்ற சக்தி இருக்கும், காந்த மாதிரி இருப்பாங்க. யாராக இருந்தாலும் தன் பக்கம் இழுத்துருவாங்க. நல்ல ஒரு தாராள மனம் இருக்கும். அதே போக எல்லையற்ற இது இருக்கும், எஃபிஷியன்சி இருக்கும். ஒரு நான் ஸ்டாப்பாக எஃபிஷியன்சியாக இருப்பாங்க, கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, யுக்திகள் நிறையா இருக்கும். ஸோ அதனால் சிம்ம ராசி எதுலேயுமே ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையிலே முன்னோக்கி போயிட்டுருப்பாங்க. இவங்ககிட்ட சவால்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பிடிவாத குணம் இருக்கும். எதுவுமே அடாமண்டாக இருப்பாங்க. தான் சொல்கிறதா ரைட்டு, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிம்பாங்க. சிம்மராசினியர்கள் கொஞ்சம் அடாமண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. அதுபோக பாராட்டுக்களை எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளை மற்றவங்க மதிக்கணும், நம்மளை மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு அதை எதிர்பார்த்துட்டு சில காரியத்தை செய்வாங்க. இந்த விஷயத்தில் மிதுன ராசிக்கு இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். மற்றபடி காதல், திருமணம் இதெல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு ராசிகளுமே கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பாங்க, ஃப்ரீபேர்டாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மிதுனத்தினுடைய புதுமையான யோசனைகள்
சிம்மம் வந்து செயல்படுத்தும். மிதுனம் வந்து ஒரு புதுமையான யோசனை சொல்லுது, ஒரு ஐடியா கொடுக்குன்னா சிம்மம் வந்து செயல்படுத்தும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மிதுனம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு கரெக்டான ராசி. எதுவுமே வந்து ஒரு வார்த்தையை கொடுக்கும், ஆனால் சிம்மம் வந்து அந்த வார்த்தைக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும். ஸோ இவங்க 2 பேருமே இந்த பரஸ்பர உறவில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேருந்து என்ன செய்யுதுன்னா, சிம்ம ராசி வந்து மிதுன ராசிக்கிட்ட யோசனை கேட்கணும். சிம்ம ராசி வந்து நல்லா செயல்படுத்துவாங்க, ஒரு விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக காரிய சாதனை பண்ணுவாங்க. மிதுனம் வந்து ஐடியா கொடுக்கும், யோசனை கொடுக்கும். மிதுனம் வந்து ஒரு குருவாக இருக்கும், சிம்மம் வந்து ஒரு செயல் வீரனாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் இவங்க தங்களுக்குள்ள ஒத்து போயிட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். மற்றபடி தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மிதுனத்தினுடைய ஐடியாவை வந்து சிம்மம் கேட்கணும். சரியா? இந்த காம்பினேஷனில் இவங்க இருந்தாங்கன்னா அது வந்து சக்ஸஸாக மாறும், வெற்றியாக மாறும். சிம்மம் வந்து எப்பயுமே வந்து ஒரு நிலையான தன்மையில் இருக்கும். மிதுனம் வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், மனத்துக்குள்ள வந்து சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் சிம்மம் வந்து மிதுனத்துக்கு வந்து ஒரு இது கொடுக்கும், பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்கும். ஏன்னா மிதுன ராசினியர்கள் வந்து சஞ்சலப்பட்டு இருப்பாங்க. ஒன்று தான் அழுவாங்க, இல்லைன்னா பிறர் அழக வைப்பாங்க. மிதுனம் வந்து எப்போயுமே ரெட்டை மனப்பான்மையில் இருக்கும், சஞ்சலப்பட்டு இருக்கும். ஆனால் சிம்மம் வந்து சஞ்சலப்பட மாட்டாங்க. அப்படி சஞ்சலப்படுற மிதுன ராசியை கொஞ்சம் தட்டி கொடுத்து ஆதரவாக கொண்டு போயிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வந்து மிதுனம் சிம்மத்துக்கு வந்து தேவையான முக்கியத்துவத்தை கொடுத்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 2 பேரும் சுதந்திரத்தை தலையிடாமல் பரஸ்பரமாக ஒத்துமை இருந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஸோ 2 பேத்துக்குமே வந்து காலப்புருஷ சக்கரத்தில் வந்து ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. காலப்புருஷ சக்கரத்துக்கு மிதுனம் 3ஆம் இடம், தைரிய வீரிய காரிய ஸ்தானமாக இருக்குது. சிம்மம் அதிர்ஷ்ட ஸ்தானமாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து காரிய முனப்பு கொட்டுறாங்களோ 2 பேரும் சேர்ந்து, அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதை இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பா. சரியா? ஸோ அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து 2 பேத்துக்குமே ஈஸியாக வரும். 2 பேருமே வந்து நல்ல எஃபெக்ட் போட்டு ஒரே மனதாக இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, மற்ற விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து மிதுனம் சிம்மத்தில் வந்து ஒரு கூட்டணி இருக்குது, ஒரு பார்ட்னரோ குடும்பமோ இருக்குது. இவங்களுக்கு எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எபோ ஆவரேஜாக இருக்கும். சில லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த ராசியில் சேர்ந்தவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எபோ ஆவரேஜாக இருக்கும், 100க்கு ஒரு 80 மார்க் கிடைக்கும். அப்படி யார் சார் அப்படி பார்த்தோம்னா, ரிஷப லக்கணம், துலா லக்கணம், தனுஷு லக்கணம், கும்ப லக்கணம். இந்த லக்கணத்தில் 4 லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி மிதுன ராசியில் கூட்டணி போட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், 100க்கு 80% அச்சீவ் பண்ணலாம். அடுத்து வந்து ஆவரேஜாக இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா, ஆவரேஜ்னா என்ன, ஒரு 50% கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா மேச லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், கடக லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஆவரேஜாக இருப்பாங்க, முதலுக்கு மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. ஒத்துப்போகாத லக்கணங்கள், அதாவது இந்த 2 ராசியில் பிறந்து சில லக்கணத்தில் இருந்தவங்களுக்கு சில ஒத்தே போகாது, வாழ்க்கையில் ஒத்து போகாது. அப்படிப்பட்ட லக்கணம் எந்த லக்கணம் பார்த்தோம்னா, மகரம், விருச்சிகம், மீனம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மிதுன ராசி சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா ஒத்து போகாது. மகர, விருச்சிக, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்து போகாது, பிலோ அவரேஜாக தான் இருக்கும், 100க்கு 40 மார்க் தான். சரியா? சில பேருக்கு ரொம்ப ஒஸ்ட்டாகவும் இருக்கும், இந்த அமைப்பில் இருக்கும். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ராசி அப்படி பார்த்துட்டோம்னா ராசியை எடுத்துக்குருவோம். ராசிங்கிறது என்ன சார் அப்படின்னா, வெளிவட்டார தொடர்பு. இப்போ சிம்ம ராசி மிதுன ராசி 2 பேரும் வெளிவட்டாரத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, குடும்ப உறுப்பினராக இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களாக இருக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க, ஏதோ ஒரு உறவு முறையில் இவங்க இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது வெளிவட்டார தொடர்பில் இவங்களை சப்போர்ட் பண்ணுற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 ராசி வந்து சப்போர்ட் பண்ணும். கன்னி ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, மேச ராசி. இந்த 4 ராசி நேர்களுமே இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ மிதுன ராசி, சிம்ம ராசி, இவங்க 4 ராசி நேரில் தாம் பக்கம் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், இவங்களோட காரியம் ஜெயமாகும். சரியா? சக்ஸஸ் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். இந்த 4 ராசி நேர்களுமே இவங்ககிட்ட நல்லா பழகுவாங்க, இவங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவை பேணி காப்பாங்க. கன்னிராசி, தனுசு ராசி, கும்பராசி, மேச ராசி. இந்த 4 ராசி நேயர்களுமே சிம்ம மிதுனத்துக்கு ரொம்ப வேண்டியவராக இருப்பாங்க, இவங்களை நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. இவங்களுக்கு பகையான ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மகரம், மீனம். மகரம், மீனம் வந்து மிதுனத்துக்கு சிம்மத்துக்கு ஒத்தே போகாது. சரியா? மகரத்தையும் மீனத்தையும் வந்து சிம்ம ராசி நேயர்கள் சிம்மமும் மீனமும் சேர்ந்துக்கிடுச்சுன்னா சண்டை வந்துடும். அதனால் இந்த வீடியோ வயலில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து மிதுன ராசி, சிம்ம ராசி ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பார்ட்னராக இருக்கிறீங்க, கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு செய்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய ஆள் மகரம், கும்பத்தை போட்டிங்கன்னா அவன் ஆள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணி விட்ருவான். சரி, அவனால் உங்களுக்குள்ள சண்டை வந்துடும், உங்கள் பார்ட்னர்ஷிப்பு கெட்டு போயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? ஒரு தொழில் அதிபர்கள் 2 பேர், ஒருத்தர் மிதுனம், ஒருத்தர் சிம்மம். உங்களுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜராக மீன ராசிலையோ மகர ராசிலையோ ஒரு ஆளை போட்டிங்கன்னா அந்த ஆள் வந்து உங்களுக்கு எடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவான். அதே மாதிரி குடும்பத்தில் அப்படித்தான், ஒரு கணவன் மனைவி சிம்ம ராசி, மிதுன ராசி, உங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் மகரமோ கும்பமோ இருந்துச்சுன்னா அது வந்து உங்களை பிரித்து விட்ரும். சரியா? உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒத்துமையை பிரித்து சண்டை மூட்டி கலகம் மூட்டி விட்ரும். இது வந்து
ராசி ரீதியாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து பெத்த பிள்ளைகளே இப்படி வந்துடும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மிதுனம் சிம்மமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளை மகர ராசியில் பிறக்கும். இதை தவிர்க்க முடியாது. இது வந்து இறைவன் கொடுத்த வரம், கர்மாப்படி நடக்கிறது. இதை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னா, தாய் தாப்பன் பேச்சை கேட்காது, அவ்வளோதான். சரியா? தாய் தாப்பன் பேச்சை கேட்காது. தாய் தாப்பானுக்கு எதிர்பார்த்தா இருக்கும். அதேமாதிரி மீன ராசியில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது எதிர்பார்த்தா இருக்கும். இப்படி தான் போகும். சரியா நேர்களே? மகரம் வந்து சுத்தமாக ஒத்து போகாது. சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் வந்து மகரம் சுத்தமாக ஒத்து போகாது. மீனம் வந்து ஓரளவு மிதுனத்துக்கு ஒத்து போகும், ஆனால் சிம்மத்துக்கு ஒத்து போகாது. ஓகே நேர்களே, இது சம்மந்தப்பட்ட ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அடுத்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். நான் நட்சத்திரங்க தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து வந்து மிதுன ராசி எடுத்துக்கிறோம். மிதுன ராசியில் வந்து முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ பூர நட்சத்திரம் ஒத்து போகாது. சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரம் ஒத்து போகாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஏதோ சம்திங் ராங் அப்படி இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனைக்கு தீர்வை வந்து வீடியோவில் சொல்ல முடியாது, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு உடல்நல முடியலைன்னா நிறைய பிரச்சனை வரும். தலைவலிக்கலாம், வயிற்றுப்போக்கு இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், கால்வலி இருக்கலாம், மற்றபடி எத்தனையோ பிணிகள் நிறைய இருக்குது. ஆனால் அது என்ன கம்ப்ளைண்ட் தெரிஞ்சால் தான் அதுக்கு மாத்திரை கொடுக்க முடியும், மருந்து கொடுக்க முடியும். அது மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறத காட்டிலையும் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஸோ மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு, மிதுன ராசியில் இருக்கிற மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம் ஒத்து போகாது. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மகம் உத்திரம் ஒத்து போகாது. மிதுன ராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்த மகம் உத்திரம் ஒத்து போகாது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு பூரம் ஒத்து போகாது. சரியா? ஸோ மிதுன ராசிக்கு சொல்லியாச்சு, நட்சத்திர ரீதியாக சிம்ம ராசியில் ஒத்து போகாத நட்சத்திரத்தை சொல்லியாச்சு. அடுத்து வந்து சிம்ம ராசிக்கு, சிம்ம ராசியில் வந்து மக நட்சத்திரம், மக நட்சத்திரத்துக்கு வந்து மிருகசீரிஷம் புனர்பூசம் ஒத்து போகாது. மிதுன ராசியில் இருக்கிற மிருகசீரிஷம் புனர்பூசம் ஒத்து போகாது. அடுத்து பூர நட்சத்திரத்துக்கு திருவாதிரை ஒத்து போகாது. உத்தர நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷமும் புனர்பூசமும் ஒத்து போகாது. சரியா நேர்களே? இங்கே பிரச்சனையே வந்து இதில் தான் இருக்கும். இந்த நட்சத்திர ரீதியாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். சில பேர் இந்த நட்சத்திரம் பொருத்தம் பார்க்காம காதல் கல்யாணம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சில பேர் வந்து சில கம்பெனியில் வந்து மேலதிகாரியாக இருப்பாங்க, கீழதிகாரியாக இருப்பாங்க. மேலதிகாரி வந்து மிதுனத்தில் இருப்பார், அவர் மிதுனத்தில் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருப்பார், திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார். கீழதிகாரி வந்து மக நட்சத்திரத்தில் இருப்பார். ரெண்டு பேத்துக்கு ஒத்து போகாது, சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கணும். சரியா? இதை வந்து இப்போ சில இடங்களில் தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் சில கம்பெனியில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சில கம்பெனியில் ராசி நட்சத்திரம்லாம் பார்த்து ஆளுகளே வேலைக்கு சேர்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னையே நிறைய இடத்துலலாம் கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலலாம் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அதெல்லாம் கேட்பாங்க. சரியா? அது கோயின்சைட் ஆகுதா அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ நம்பிக்கையெல்லாம் இருக்குது. நாட்டை ஆளுற முதலமைச்சருக்கே ஜோதிடர் மேலே நம்பிக்கை இருக்குது. சரியா? இன்றைக்கி அதெல்லாம் நாட்டில் நடக்குது, கண்கூடாக பார்க்குறோம். சரியா? ஜோதிடம் வந்து இன்றைக்கி ரொம்ப லெவலுக்கு போயிடுச்சு. ஒரு நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் நிறைய நிதி ஆலோசனை சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கு மேலே அதுக்குள்ளே போக வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் வந்து நல்லா சைன் பண்ணணும், இல்லைனா ஒரு உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணணும், குடும்ப உறவில் நல்லா பேணி காக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இதன்படி தான் நடக்குமா சார்னா 100க்கு 100 சொல்ல முடியாது. பட்டு இதன்படி ஒரு 100க்கு 50% நடக்கும். சில பேருக்கு லக்கணம் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது. அது வந்து ஓரளவு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிடும். சரியா நேர்களே? ஆனால் லக்கணம் தசாபுத்தி சரியில்லாமல் நான் சொல்கிற இந்த நட்சத்திர பிரச்சனை இருந்துச்சுன்னா நிலைமை வந்து மோசமாக இருக்கும். சரியா? பட்டக்காலிலே படுறேன்னு சொல்கிற மாதிரி கஷ்டம் வரவனுக்கே கஷ்டம் வந்துகிட்டு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது சார், பட்டக்காலையே படுது அப்படிம்பாங்க. பட்டக்காலையிலே படும் அப்படின்னா காலில் அடிபட்டு புண்ணாயிருச்சுன்னா அதே இடத்துல தான் அடிபடும். மறுபடியும் அந்த வலியை ரணத்தை தாங்க முடியாது. அதைத்தான் பட்டக்காலையிலே படும் கெட்டக்குடியே கெடும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, லக்கண ரீதியாகவும் மேட்ச் ஆகாது, ராசியும் மேட்ச் ஆகாது, தசாபுத்தியும் மேட்ச் ஆகாது, இந்த நட்சத்திர பொருத்தமும் இருக்காது. சரியா நேர்களே? இதுதான் ஏடகூடமாக மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மிதுன ராசியில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷ நட்சத்திரம். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம். அவருக்கு வந்து என்ன தசை நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். அவர் வந்து ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு? அவர் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு வச்சுக்கிறோம். ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாருன்னா குரு தசை நடக்கும்.
செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை நடக்கும்போது நல்லா இருக்காது. ரிஷப லக்னத்துக்கு குரு திசை நல்லா இருக்காது. அவருக்கு வந்து பூர நட்சத்திரத்துக்காரன் செட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பூர நட்சத்திரத்துக்காரன் சிம்ம ராசி. அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கும்னா, அவங்களுக்கு வந்து ராகு திசை நடக்கும்னு வச்சுக்கிறோம். சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை நடக்கும்போது குரு திசைக்கும் அந்த ராகு திசைக்கும் ஒத்து போகாது. அந்த பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ஒத்து போகாது. இதுதான் இடியாப்பு சிக்கல்னு சொல்லுவாங்க. சரியா? இது சிறையவருக்கு புரியாது. ஏன்னா நான் லக்கணத்தை வச்சு சொல்கிறேன். லக்கணம் ராசி, சிம்ம ராசி பூர நட்சத்திரம், கடக லக்கணம் ராகு திசை நடக்குது. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் குரு திசை நடக்குது. ஸோ லக்கணம் ராசிக்கு அந்த தசை நல்லா இருக்காது. சரியா? ரிஷப லக்கணம் மிருகசீரிஷம், மிதுன ராசி, ரிஷப லக்கணம் குரு திசை, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, கடக லக்கணம் ராகு திசை. இதில் வந்து எப்படி அடிபட்டு போயிடணும்னா, நட்சத்திரத்துக்கு அடிபட்டுரும், லக்கணத்துக்கு அடிபட்டுரும், தசாபுத்தி அடிபட்டுரும். இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 100க்கு வந்து 90% கஷ்டப்படுவாங்க. இப்போ 100க்கு 90% கஷ்டப்படுறாங்க. சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரியா? அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா இந்த காம்பினேஷனில் தான் போயிட்டுருக்கோம். என்னால் அடித்து சொல்ல முடியும். நான் ஏன்னா தனிப்பட்ட முறையில் நிறைய ஜாதகம் பார்க்குறேன். இங்கே சேனலில் மட்டும் பேசிட்டு போகிற ஜோதிடர் கிடையாது. போதி ஜோதிடத்தில் தனிப்பட்ட முறையில் நான் நிறைய பார்க்குறேன். அது பர்டிகுலராக மிதுன ராசியில் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்குறாங்க. சிம்மத்திலையும் பார்த்துருக்குறாங்க. சிம்மத்திலே வந்து ஓரளவு பார்த்துருக்குறாங்க. ஆனால் மிதுனம் தான் மெஜாரிட்டியாக என்கிட்ட நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா எனக்கு மனக்கண்ணில் ஓடும். ஏன்னா எனக்கு வந்து ஆண்டவனுக்கு கொடுத்த அறிவின்படி ஒவ்வொரு ராசிக்கு நான் பலன்கள் சொல்லும்போது அந்த ராசியில் எந்த நட்சத்திரக்காரங்க என்கிட்ட நிறைய ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்காங்கன்னு டக்குன்னு சொல்லிடுவேன். மிதுன ராசியில் திருவாதிரை நிறைய பார்த்துருக்குறாங்க. அவங்கள யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ கூட பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோ கூட பார்த்துட்ருக்கலாம், கேட்கலாம். ரைட் நேர்களே, இப்போ வந்து ஓரளவு சொல்லிட்டேன். நான் லக்கண ரீதியாக சொல்லிட்டேன், ராசி ரீதியாக சொல்லிட்டேன், நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டேன், அதுக்கு சில உதாரணங்களும் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சில அமைப்புகளை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். சொல்ல வந்தது நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். ஆனால் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதோட நம்மளுடைய நோக்கம் அல்ல. உங்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு தீர்வு சொல்கிறேன். ஏன்னா நடக்கிறத தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதை வந்து குறைக்கலாம், வேகத்தை குறைக்கலாம். சரியா? வேகத்தை குறைக்கலாம், அதோடைய வீரியத்தை குறைக்கலாம். ஸோ உங்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கு பரிகார வழிபாடு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 2 ராசி நேயர்களுமே வந்து இணைஞ்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடையாளப்படுத்துறதுல 2 பேருமே கெட்டிக்காரனாக இருப்பாங்க. தன்னை அடையாளப்படுத்திக்கிறதா 2 பேருமே நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல ஒரு பேர் இருக்கும், பொருத்தம் இருக்கும். அடுத்து குடும்ப உறவு, பணப்புழக்கம், குடும்பத்தில் பணம் செலவு பண்ணுறது, வைக்கிறது, அப்படி பார்த்தோம்னா சிம்மராசி நேயர்கள் நல்லா செய்வாங்க. சரியாக காரிய ரீதியாக தொழிலுக்காக நல்லா குடும்பத்தில் உழைப்பாங்க. காசு பணம் கொடுப்பாங்க, வைப்பாங்க. மிதுனம் அந்த அளவுக்கு இருக்காது. குடும்பத்துக்கு வந்து அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. குடும்பத்தோடு கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. குடும்ப அட்டாச்மெண்ட்டில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. ஓரளவு எதுலுமே வந்து பற்றெட்டு தான் இருப்பாங்க. அடுத்து வந்து இளைய சகோதரம், 2 பேர்த்துக்குமே தம்பி தங்கச்சியில் இருந்தால் நல்லா பார்த்துக்குருவாங்க. காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டார்டிங் டேபிள் இல்லாமல் நல்லபடியாக போகும். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும். ஆனால் மிதுனமும் சிம்மம் சேர்ந்து ஒரு காரியத்தை புதுசாக ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்து ஆளுகிட்ட நல்லா போவாங்க. உள்ளூரில் வேலை பார்த்தாங்கன்னா, வியாபாரம் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தாய் அன்பு. தாய் அன்பில் வந்து மிதுனம் நல்லா இருப்பாங்க. தாய் மேலே பாசமாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் மிதுன ராசி, சிம்ம ராசி அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்கன்னா மிதுன ராசி வந்து தாய் மேலே பற்றாக இருப்பாங்க. தாய் வழி உறவு இதெல்லாத்தையும் நல்லா இருப்பாங்க. அதுபோக வண்டி வாகன யோகம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், விவசாயம், மேற்படிப்பு, வித்தைகள், வீடு கட்டி வைக்கிறது, குடும்பம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதில் மிதுனம் வந்து நல்லா இருக்கும். பொருளாதார இதில் நல்லாயிருக்கும். நல்லா காசு பணம் சம்பாதிக்கும். சிம்மம் வந்து 2ஆம் நிலையில் தான் இருப்பாங்க. அதில் அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் பார்ப்பாங்க. ஆர்வம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அதில் வந்து அந்தளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்காது. அடுத்து அதிர்ஷ்டத்தை வந்து சிம்மத்துக்கு நல்லா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட தெய்வத்துடைய கரங்கள் வந்து சிம்மத்தை நல்லா வலுப்படுத்தும். மிதுனத்துக்கு அந்த அளவு இருக்காது. 100க்கு ஒரு 75% தான் மிதுனத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் வழியாக சிம்மத்துக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதுபோல் கோயில் குளத்துக்கு போகிறத வந்து சிம்மம் நல்லா கோயில் குளத்துக்கு போவாங்க. 2 பேரும் சேர்ந்து கோயில் குளத்துக்கு போனால் சிம்மம் நல்லா கோயில் குளத்துக்கு போவாங்க. நல்லா சாமி கும்பிடுவாங்க. பூஜை புனஸ்காரம், இறைவனுடைய நாமத்தை சொல்கிறதுல சிம்மம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மிதுனம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, உடன்பட்டே இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து உத்தியோகம் வந்து 2 பேருமே நல்லா பார்ப்பாங்க. உத்தியோக ரீதியாக வந்து 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சிம்மமும் மிதுனமும் ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறாங்கன்னா நல்லா பார்ப்பாங்க. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் நல்லா இருப்பாங்க. அதுலேயே வந்து மிதுனம் வந்து அந்த உத்தியோகத்தை வந்து ஒரு குடும்ப உறவாக பார்ப்பாங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒரு உறவு முறையில் பார்ப்பாங்க. சில பேர் பாருங்கள், வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரதர் சிஸ்டர் அப்படின்னு குடும்ப உறவில் இருப்பாங்க. அண்ணன் தம்பி அந்த உறவு முறையில் சொல்லி வேலை பார்ப்பாங்க. ஆனால் சிம்மம் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கும், ஒரு காரியத்துக்காக வேலை வைப்பாங்க. சரியா? ஆனால் வேலையில் இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஒரு அதிகாரம், காரியம், காசுக்காக, பணத்துக்காக அந்த வேலையை வந்து கரெக்டாக பார்ப்பாங்க.
பட் வாட் எவர் மேபி 2 பேருமே வந்து உத்தியோக ரீதியாக நல்லா பார்ப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது போய் எதிர்ப்பு போட்டிகள் எது வந்தாலுமே 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணிடுவாங்க. சரியா, 2 பேரும் ஒரு போட்டி பந்தயத்தில் தலையிடுறாங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பேரும் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கிறாங்க, 2 பேருமே கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. சரியா, இவர் பேட்ஸ்மேன் அவர் பை ரன்னராக இருந்தார்னா நல்லா கம்பெனி கொடுத்து நல்லா விளையாண்டு அந்த டீமை ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் வந்து போட்டி பந்தயம் இதிலெல்லாம் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். அடுத்து திருமண உறவில் மிதுனம் அதிர்ஷ்டமாக இருக்கும். திருமண உறவை வந்து மிதுனம் வந்து ரொம்ப தவமாக வச்சுக்கிடுவாங்க. மிதுனமும் சிம்மமும் திருமண உறவில் வந்து திருமண பந்தம், இணக்கம், இன்டகிரேஷன், கூட்டுறவு எல்லாத்துலேயுமே வந்து மிதுனம் வந்து நம்பர் 1 இருக்கும். ஆனால் சிம்மம் வந்து அது கொஞ்சம் அளவோடு தான் இருக்கும், வட்டம் போட்டு தான் வாழ வழியே ரொம்ப போய் விழுந்துட மாட்டாங்க. கணவன் மனைவி இருந்தாலுமே ஒரு டச்சில் தான் இருப்பாங்க. சரி, ஒரு வட்டம் போட்டு தான் வாழுவாங்க, ரொம்ப போய் உள்ளே விழுந்துட மாட்டாங்க. ஆனால் மிதுனம் வந்து ரொம்ப ஈகராக இருக்கும், அந்த திருமண உறவில் ரொம்ப ஒரு ஆழமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்த்துக்குருவாங்க. அடுத்து வந்து திடீர் அதிர்ஷ்டம் வந்து சிம்மத்துக்கு இருக்கும். சிம்மத்துக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், மற்றவங்களோட உயிர் எழுதுகிற பணம் கிடைக்கும், மனைவி வழியோ கணவன் வழியோ தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி உறவு முறையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எதிர்பாராத பணம் வரும். இதில் சிம்மத்துக்கு நிறைய அப்படி ஒரு லக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு. மிதுனத்துக்கு அதில் நம்பிக்கை இருக்காது, மிதுனத்துக்கு அது வரவும் வராது. மிதுனத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும், திடீர்னு வராது, திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு ரொம்ப இதாகும். அதுபோல் வம்பு வழக்கு பிரச்சனை சிம்மம் வந்து சீக்கிரம் சிக்கிடுவாங்க. வம்பு வழக்கு பிரச்சனையில் சிம்மம் சிக்கிடுவாங்க, மிதுனம் அதில் சிக்க மாட்டாங்க. கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிடுவாங்க. ஏன்னா மிதுனம் வந்து அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க, அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க. சிம்மம் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க. சரியா, டக்குன்னு போய் உள்ளே விழுந்துருவாங்க, வம்பு வழக்கு பிரச்சனையில் டக்குன்னு உள்ளே விழுந்துருவாங்க. மிதுனம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா, யார்கிட்டே இருந்தாலும் ஈஸியாக பழகவும் மாட்டாங்க. மிதுன ராசி நேரில் அசைச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் பொதுவாகவே. சரியா, ரொம்ப வந்து ரெண்டு மனநிலையில் இருப்பாங்க. அவங்க எந்த நினைக்கிறாங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. மிதுன ராசி நேரில் பொதுவாக ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. சிம்மம் வந்து அப்படி கிடையாது, புகழ்ச்சிக்கு அடிமையாயிரும், பொத்துன்னு போய் விழுந்துடும். அடுத்து வந்து கோயில் குளத்துக்கு போகிறது, அது சொல்லிட்டேன் நான். அடுத்து பேர் புகழ் அந்தஸ்து, வெளிவட்டார தொடர்பு, காரிய வெற்றி, பப்ளிக் வாழ்க்கை, பொது வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு 2 பேருமே சேர்ந்து நல்லா வாழ்வாங்க. இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பேர் பேசப்படும். சரியா, நல்ல தர்ம காரியங்களுக்கு நல்ல உதவி பண்ணுவாங்க. ஈகை, இரக்கம், கருணை, காரணியம் எல்லாமே இருக்கும். அதில் 2 பேருமே வந்து சிறப்பாக இருப்பாங்க, நல்லா செய்வாங்க. மிதுனம் வந்து ரொம்ப இன்டகிரேஷனாக இருக்கும். சரியா, நல்லா வந்து அதில் ஒத்து போய் நல்லா ஒரு தன்னுடைய உடல் உழைப்பை அதில் கொடுத்து நல்லா சைன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து தொழில் காரியம், 2 பேருமே சேர்ந்து தொழில் காரியம் ஆரம்பித்தாங்கன்னா சக்ஸஸாக முடியாது. சரியா, 2 பேருமே வந்து தொழில் காரியம் பிஸ்னஸில் வந்து அந்த அளவுக்கு சைன் பண்ண முடியாது. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, என்ன ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி நல்லபடியாக இருக்காது. அதுபோல் அரசாங்க விஷயம், அரசியல் இதெல்லாம் 2 பேருக்கு சுட்டுப்பட்டாலும் ஒத்து போகாது. அப்படி 2 பேரும் சேர்ந்து அரசியல் பண்ணாங்கன்னா சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அடுத்து லாபங்கிறது ஒரு மனிதனுக்கு நிறைய விஷயத்தில் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு வந்து நல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஒரு லாபம் தான். அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய லாபம். சரியா, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்து அந்த பிள்ளை நல்லா படித்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பெரிய லாபம். சரியா, இறைவன் கொடுத்த வரம். அந்த லாபத்துக்கு வந்து எல்லையே கிடையாது. அப்படி பார்க்கும்போது 2 பேர்த்துக்குமே லாபம் நல்லபடியாக இருக்கும். சரியா, மிதுனம் வந்து லாபத்தை வந்து நல்லா கொண்டாடுவாங்க. சிம்மம் வந்து லாபத்து மேலே நல்லா இணக்கமாக இருப்பாங்க. எப்படின்னா இணக்கமாக அதோடு சேர்ந்து லாபத்தை பெறுவாங்க. மிதுனம் வந்து வேறு வழியில் லாபத்தை கொண்டாடுவாங்க. சரியா, லாப நோக்கத்துக்காகவே அவங்க இருப்பாங்க மிதுனம். ஆனால் சிம்மம் வந்து அப்படி கிடையாது, அதில் ஒரு தன்னுடைய உழைப்பையும் கொடுக்கும், பேரலாக இருக்கும், பேரல் ஆக்டிவிட்டி கொடுக்கும். சரியா, பேரலல் ஆக்டிவிட்டினா என்னென்னா இணையாக இருக்கிறது. சரியா, பேரலல்னு ஒரு வார்த்தை இருக்குது, இணையானது. இன்றைக்குமே ஒரு காரியத்தை பண்ணும்போது அதுக்கு இணையாக போய் அந்த காரியத்தை சாதித்து அதில் லாபம் பெறுவாங்க. அடுத்து வந்து அயனசைன போகம் வந்து கணவன் மணி உறவு, தாம்பத்தியம் இதில் வந்து சிம்மம் வந்து அந்தளவுக்கு ஒத்துப்போகாது, கொஞ்சம் டச்சிலேருந்து தூரமாக தான் இருக்கும். ஆனால் மிதுனம் வந்து நல்லா அதில் காரியமாக இருப்பாங்க. கணவன் மணி உறவு, தாம்பத்தியம், படுக்கறை சுகம் இதிலெல்லாம் வந்து மிதுனம் நல்லா எதிர்பார்ப்பாங்க. அதில் வந்து நல்ல இன்வால்மெண்ட் இருப்பாங்க, நல்லா வளைஞ்சு கொடுத்து போய் திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் தன்னை நல்லா ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. சிம்மம் வந்து தேவைக்கு இருப்பாங்க, ரொம்ப தான் அதில் போய் விழ மாட்டாங்க. சரியா, அதுபோக வள்ளல் தன்மை, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது, பிறருக்கு செய்கிறது, உதவி பண்ணுறது மிதுனம் நல்லா பண்ணுவாங்க. காரிய ரீதியாக பண்ணுவாங்க. சிலருக்கு கொடுத்தோம்னா அவனால் ஒரு காரியம் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. சிம்மம் அது போகவே மாட்டாங்க. நான் கொடுக்கவும் வேண்டாம், நீ எனக்கு காரியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சிம்மம் வந்து ஒரு 10 அடி தள்ளி நிற்பாங்க. ஆனால் மிதுனம் அதில் போய் விழுவாங்க. பிறருக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க, ஆனால் கண்டிஷன் பேரில் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துலேயும் இவங்க 2 பேர்த்துக்கு மாறுபாடு வரும். ஓகே நேர்களே, இது நான் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். குடும்பம், உத்தியோகம், தொழில்,
வழிபாடு, பொது வாழ்க்கை இதில் சில விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன். இது போக நிறைய இருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் என்னால் சொல்லவும் முடியாது. சரியா? இங்கே ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு விதமாக இருக்குது. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அது மாதிரி மனிதர்களில் எத்தனையோ நிறங்கள் இருக்குது, எத்தனையோ முகங்கள் இருக்குது. அத்தனை முகங்களுக்குமே நான் பலன் சொல்ல முடியாது. பட்டு இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். நீங்கள் எப்படி கேட்கணும்? நான் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், என் ஹஸ்பண்டோ இல்லைனா லைஃப் பார்ட்னரோ பூர நட்சத்திரம், எங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது, இந்த விஷயத்தில் பிரச்சனை நடக்குது, நீடிச்சு நடக்குது, அதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு நாள் வர்ற பிரச்சனைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடக்குது, நான் ஸ்டாப்பாக நடக்குது, அந்த பிரச்சனையால் நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் தீர்வு சொல்ல முடியும். சரியா? சும்மா காய்ச்சி அடிக்க, மண்டை வலிக்கு இதுக்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியாது. பிரச்சனையுடைய வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பதில்கள் சொல்லப்படும். வாழ்த்துக்கள் நேரில் ஏதோ சொல்லியிருக்கிறேன், சொல்ல வந்தது பாதி, சொல்லாமல் இருக்கிறது மீதி. எவ்வளோ இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி பார்த்து கொடுப்போம். எல்லாம் இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நிலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.